அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளில் வந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த முதல் நாளிலும் உபவாச நாளிலும் பங்கு கொண்டதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காக கர்த்தருக்கு நன்றி. இந்த நேரத்திலும் நம்ம ஒரு சிறிய தியானத்தை செய்து நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 22 24 வசனம் முடிய யாராவது ஒருவர் எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 22 24 வசனம் முடிய. இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆமென், ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனம் வந்து ஆவியின் கனிகளை குறித்து, the fruit of the Holy Spirit, இந்த 9 ஆவியின் கனிகளை குறித்து இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இதில் அந்த 24வது வசனம், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. இந்த நாளிலும் பிரியமானவர்களே, இந்த ஆவியின் கனிகள் நமக்குள்ள எவ்வளவு ஆண்டவர் நமக்குள்ள உண்டு பண்ணுகிறாரோ அவ்வளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சண்டைகள் குறைந்திருக்கும். ஆமென். the quarrels, the fight, நம்ம வீட்டில் வருகிற சண்டையாக இருக்கலாம், கணவன் மனைவியா, பிள்ளைங்களோ, இல்லை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இல்லை சர்ச்சில், எங்கே இருந்தாலும் இந்த சண்டைகள் குறைய வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவியின் கனிகள் நமக்குள்ளே அதிகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் அஸ். அதனால தான் ஆவியின் கனிகளை ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால தான் ஆவியின் கனிகள் ஒரு மனிதனுக்குள்ளே உருவாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இது இல்லைன்னா கோபம், சண்டைகள், வாக்குவாதங்கள், சிலர் பாருங்க நான் ஸ்டாப்பாக ஏதாவது ஒன்று சொல்லி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் எங்கேருந்து வருது என்று சொல்லி பார்க்கும் பொழுது இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் த ஃப்ளெஷ். மாம்சத்திலிருந்து இந்த கத்தி, சண்டை போடுகிறது, இன்னும் ஆர்கியூ பண்ணுகிறது, இதெல்லாம் எங்கேருந்து வருது என்று சொல்லி பார்க்கும்பொழுது இந்த மாம்சத்திலிருந்து தான் வெளிப்படுது நிச்சயமாகவே. அல்லேலூயா. பட் இஃப் யூ வாண்ட் டு மெயின்டைன் த பீஸ், குடும்பத்திலேயோ, வேலை ஸ்தலத்திலேயோ, பிள்ளைகள் மத்தியிலோ, சர்ச்சிலேயோ நம்ம சமாதானத்தை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா நமக்குள்ள ஆவியின் கனிகள் அதிகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது குறையும் பொழுது, அது எவ்வளோ குறையுதோ அவ்வளவுக்கு குவாரல்ஸ் அங்கே இருக்கும். கணவன் மனைவியின் இடத்திலே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்குள்ள ஆவியின் கனிகள் அதிகமாக இருந்ததுன்னா கூட சமாளிச்சிடலாம். இப்போ 2 பேருமே வந்து ஆவியின் கனிகளில் குறைந்திருக்கும் பொழுது நானாங்கிற வாக்குவாதம் அந்த இடத்துல வந்துடுது. யார் பெரிய ஆளுங்கிற பேச்சுவார்த்தை அப்படி வந்துடுது. அதே போல தான் நம்மளுடைய ஆலயத்திலும் பார்க்கும் பொழுது இந்த ஆவியின் கனிகள் இல்லாத போது ஒருத்தர் பேசுகிறத இன்னொருத்தரால் ஏற்றுக்கொள்ள முடியாததுனால என்ன ஆகுது? சண்டைகள் வந்துடுது. அது எப்படி நீ எப்படி சொல்லலாம், நீ யார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்து ஏன் வருது? அங்கே ஆவியின் கனிகள் காணப்படுவதில்லை. அல்லேலூயா. ஸோ வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், உண்மையாகவே ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னா, ஒரு சண்டையை தீர்க்கணும்னா, நம்ம வீட்டில் சண்டை வராமல் இருக்கணும்னா ஆவியின் கனிகள் நமக்குள்ள காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதை குறித்து யோசிக்கும் பொழுது நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ப்ராக்டிக்கலாக சில டிப்ஸை கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆவியின் கனிகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சில ப்ராக்டிக்கல் திங்ஸை சொல்றாரு சாலமன். சொல்றார் எப்படி சண்டை சச்சரவுகளை குறைத்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறாரு. அதை வந்து ஆவியின் கனிகளோடு ஒப்பிட்டு நம்ம நிச்சயமாய் நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஒரு சில வசனங்களை வாசிக்கும் பொழுது எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், ஆலயத்தில் இருக்கிற பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எப்படி நம்ம குறைத்து கொள்ள முடியும் என்பதை நம்ம பார்க்க முடியும். நீதிமொழிகள் 15வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க.
மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரகத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஞானியின் நாவு மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஜென்டில் ஆன்சர், ஜென்டில் ஆன்சர், மெதுவான பிரதியுத்தரம். ஆமென். இது ஒரு முக்கியமான ஜென்டில்னஸ் ஒரு கனியாய் காணப்படுகிறது வேதத்திலே. ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டு வரும் பொழுது நாம கொடுக்கிற பதிலினாலே அங்க சண்டையும் உருவாகலாம், சமாதானமும் உருவாகலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீங்க? ஆமென். எத்தனை முறை நடந்திருக்கு இந்த மாதிரி? அல்லேலூயா. ஆமென். சோ வருகிறவர்கள் ஒரு பிரச்சனையோடு கூட வர்றாங்க. பட் நீங்க எப்படி பதில் கொடுக்க போறீங்களோ அதை பொறுத்து அந்த சண்டை குழப்பம் நீங்க போகுதா இல்ல கூட போகுதா அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அது இங்கே ஜென்டில்னஸ், இந்த ஆவியின் கனி நமக்குள்ளே வெளிப்படும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், மெதுவான பிரதியுத்தரம் என்ன பண்ணுமா? உக்கிரத்தை வாசிங்க. உக்கிரத்தை மாற்றும். என்ன யாரும் வாசிக்க மாட்டீங்க? உக்கிரகத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஆமென். அல்லேலூயா. சரி பாருங்க, இது எப்பொழுதும் என்ன சொல்றது, எப்பொழுதும் அந்த எதிராளியோட பிரச்சனையா இருக்காது. நீங்க உடனே நினைச்சு கூடாது வர்றவங்க அப்படி ஒரு எண்ணத்தோட வராங்க உங்ககிட்ட சண்டை போடுறதுக்குன்னு. அது இருக்கலாம், அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கும். பட் பொதுவா பார்க்கும் பொழுது யாரும் சண்டை போடணும்னு நினைச்சு அந்த மாதிரி எண்ணத்தோட வர்றதில்ல. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க ஒன்ன கேட்குறாங்க, உங்களுக்கு அது புரிய மாட்டுது. அவங்க சிலர் நீங்க பைபிள் வாசிச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? பைபிள் வாசிச்சிங்களான்னு கேட்டா வாசிக்கலங்க, இன்னைக்கு வாசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அது எப்படி நீங்க என்ன கேட்கலாம் பைபிள் வாசிச்சிங்களான்னு? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா வாசிச்சிங்களா இல்லையான்னு கேட்கறதுக்கு? அப்படின்னா அப்படி ஒரு அது என்ன ஆகுது? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இவங்க கேட்கறது ஒரு நல்ல விதத்துல தான் கேட்கறாங்க, இன்னைக்கு வேதத்தை வாசிச்சிங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அந்த புரிதல் இல்லாததுனால என்ன ஆகுது? நம்மளுடைய சைட்ல இருக்கிற பிரச்சனை. அந்த புரிதல் இல்லாததுனால என்ன ஆகுது? நம்ம ஏதோ ஒன்ன பேசி நீங்க என்ன கேட்கறது அப்படி இப்படின்னு பேசி நம்ம ஒரு சண்டைய, அங்க ஒண்ணுமே இருந்திருக்காது, ஒரு காரணம் ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. சாதாரண கொஸ்டின், வேதத்தை வாசிச்சிங்களா இன்னைக்கு அப்படின்னு கேட்ட உடனே அது ஒரு சண்டையா மாறி கணவன் மனைவி இடத்துல அதை எப்படி நீங்க என்ன கேட்கலாம், நீங்க வாசிச்சிங்களா அப்படின்னு ஒரு வாக்குவாதமா முத்தி போய் அது ஒரு சண்டையா முடிகிறது. எத்தனை முறை அந்த மாதிரி நடந்திருக்கு? அல்லேலூயா. பார்க்குறோம் சில வேளையில அந்த சில இடத்துல என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய ஹிஸ்டரி அப்படி இருக்கும். கேட்குறவங்களுடைய அவங்க பண்ணின மிஸ்டேக்ஸ், முன்னால பண்ணின மிஸ்டேக்ஸை வச்சு கேட்க வரும்போதே அவங்க மேல ஒரு அபிப்பிராயம், இவங்க சண்டை போடுறதுக்கு தான் கேட்க வராங்க. அல்லேலூயா. இப்படி யோசிக்கணும். சில நேரத்தில் லாங்குவேஜ் பிரச்சனை இருக்கும். லாங்குவேஜ் பிரச்சனை, நமக்கு இங்கிலீஷ் மதர் டங் இல்லை, இப்போ எனக்கு மதர் டங் இல்லை. இப்போ ஒருத்தர் என்கிட்ட இங்கிலீஷில் ஏதாவது ஒன்று கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த புரிதல் எனக்கு இல்லைன்னா என்ன ஆகும்? அவர் என்ன இப்படி கடுமையாக பேசுகிறாரு என்கிட்ட அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு கல்ச்சர் பிரச்சனை இருக்கும். வெள்ளைக்காரங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, நாம ஒரு மாதிரி பேசுவோம். நாம யார் வந்தாலும் எழுந்து நின்று பேசுகிற வழக்கங்கள்லாம் வளர்ந்துருப்போம். அங்கே அந்த பழக்கம் இருந்திருக்காது. அப்போ உடனே நமக்குள்ள என்ன ஆகுது? ஒரு அந்த அந்த சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால நமக்குள்ள இருந்து அந்த ஜென்டிலான ஆன்சர் வராம ஒரு கோபமான ஒரு பதில் நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா எல்லா சூழ்நிலைகளிலும், எந்த சூழ்நிலை, அந்த வேலை ஸ்தலத்துல யாரோ ஏதோ கேட்குறாங்க, உங்க கூட வேலை செய்யறவங்க தான் ஏதோ கேட்குறாங்க, நீங்க உடனே அவங்கள பார்த்து எரிச்சல் பட்டா அப்போ அந்த சண்டை அவங்களுக்கும் நடுவில் இருக்கிற சண்டை என்ன ஆகுது? வளர்ந்துக்கிட்டே போகும். அவன் மறைச்சு வச்சு என்னைக்கு உங்களை டார்கெட் பண்ணி அடிக்கலான்னு அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இப்படியான சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ பிரிமாலே நம்மளுடைய லைஃப்ல அந்த ஜென்டிலா நம்ம எப்பவுமே பதில் கொடுக்கும் பொழுது நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த இன்னும் அந்த அந்த பிரச்சனையை உடனே நம்ம என்ன பண்ணலாம்? அதை குறைத்து விடலாம். அல்லேலூயா. ஸோ ஒரு அருமையான எக்ஸாம்பிள் ஜென்டில்னஸ் பார்க்கும்போது நீதி நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில்
8வது அதிகாரத்துல 1-3 வசனத்தை வாசிங்க யாரா ஒருத்தர். நியாயாதிபதிகள், புக் ஆஃப் ஜட்ஜஸ், சாப்டர் 8 verses 1-3. அப்பொழுது எப்பிராயீம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ணுகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனுடைய பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு அவன், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது மாத்திரம் அபியேசியரின் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எப்பிராயீமரின் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா? தேவன் உங்கள் கையிலே மீதியானியரின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் ஒப்பு கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான். இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது அவன் மேலிருந்து அவனுடைய கோபம் மாறிற்று. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல கிதியோனை ஆண்டவர் ஒரு யுத்தத்திற்கு அனுப்புகிறார். நல்ல கதையை கேளுங்க. அந்த இடத்துல அந்த யுத்தத்திற்கு அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது அவர் என்ன பண்றாரு, ஒரு சில குரூப்ஸுக்கு மட்டும் அழைப்பை விட்டு நீங்க எங்களோட யுத்தத்துக்கு வாங்கன்றார். ஸோ அந்த குரூப் எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்களாம் யுத்தத்திற்கு முதல்ல போய் சண்டை போடுறாங்க. அப்புறமா கடைசியா யுத்தம் முடியும் போது எப்ராயிமுக்கு அழைப்பு விடுகிறார். நீங்க இதை மீதி இருக்கிறவங்கள நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு, அவங்களும் வந்தாங்க, சண்டை போட்டாங்க, எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப என்ன பிரச்சனை, சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்ராயிமுடைய தலைவர்கள் கேட்கிறாங்க கிதியோன் இடத்துல, நீ முதல்ல அவங்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்து அவங்களெல்லாம் முதல்ல கவனிச்சு கூப்பிட்டியே, எங்களைய கடைசியில கூப்பிட்டியேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கடும் கோபத்துல நிக்கிறாங்க கிதியோனுக்கு முன்பதாக. இப்ப கிதியோன் பாருங்க, ஒரு பராக்கிரமசாலியா ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத ஒரு வெற்றியை ஆண்டவர் கிதியோன் மூலியமாய் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப கிதியோன் சொல்லலாம், ஏன்னா உங்களால தனியா சண்டை போட முடியல, நான் தான் தலைமை தாங்கி உங்களை நடத்தி இருக்கிறேன், நீங்க என்கிட்ட சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய அதிகாரத்தை அவன் காட்டியிருக்கலாம். அவனுக்கு இருந்த ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்த அதிகாரத்தை அவன் காண்பித்திருக்கலாம். ஆனா அவன் கொடுத்த பதிலின் நிமித்தமாய் அவருடைய கடும் கோபம் நீங்கி அவர்கள் அந்த இடத்திலிருந்து சமாதானமாய் கடந்து சென்றார்களாம். எப்படி என்ன பதில் கொடுத்தானா, அந்த இடத்துல அந்த வசனம் அருமையாக சொல்லுகிறது. அந்த 8வது அதிகாரத்துல 2வது வசனம் கூறுகிறது, அதற்கு அவன், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம். ஒரு ஜென்டிலான ஆன்சரை கொடுக்கும்போது எப்படி மனத்தாழ்மையாய் கொடுக்கணும். அவன் பண்ண அச்சீவ்மெண்ட் பெரிய அச்சீவ்மெண்ட் தான், ஆனாலும் அவன் என்ன சொல்றான், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம் அப்பியேசாரின், அதாவது அவனுடைய அவன் இருக்கிற சந்ததி, அப்பியேசாரின் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எப்ராயிமின் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சொல்றாரு அவரு, நான் பண்ணது பெருசா தெரியும் உங்களுக்கு, ஆனா நீங்க பண்ணனதோட பார்க்கும் பொழுது என்னோடது ரொம்ப குட்டி பங்குன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு பதிலை கொடுத்த உடனே இவங்களுக்குலாம் அப்படியே குளிர்ந்து போச்சு. என்னாச்சு, குளிர்ந்து போச்சு, ஒரே ஹாப்பி. அவங்கெல்லாம் என்ன ஹாப்பி, பாடுறா அவன் பண்ண பெரிய இதை நம்ம பெருசுன்னு நினைச்சோம், பார்த்தா அவன் பண்ணது குட்டியோண்டு, நம்ம பண்ணதுதான் பெருசு அப்படின்றான். அல்லேலூயா. அதை கேட்ட உடனே அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணார்களாம், அப்படியே கோபம் தணிந்து கடந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு ஜென்டிலான ஆன்சரை கொடுக்கும் பொழுது உக்கிர கோபத்துல வந்தவர்களை, கடும் கோபத்துல இருக்கிறவர்களையும் நம்ம என்ன பண்ண முடியும், அவர்களை குறைத்து சண்டையை வளர்த்து விடாம நம்ம போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நேரத்துல மாத்திரம் கிதியோன் கொஞ்சம் கோபப்பட்டு இருந்தாருன்னா, நீ எப்படி என்னைய கேட்கலாம், நான் யாரு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், கர்த்தரால் பராக்கிரமசாலி என்று அழைக்கப்பட்ட மனிதன் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசி இருந்திருக்கலாம். ஆனா ஒரு என்ன சொல்றாரு, ஒரு மெதுவான ஒரு பிரதியுத்தரம். அல்லேலூயா. ஜென்டில் ஆன்சரை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல இருந்த சண்டையை ஆண்டவர் என்ன பண்ணாரு, குறைச்சிட்டாரு. அநேக வேளையில நம்ம வீட்டை வர மேரேஜ் இன்விடேஷனை யாருக்கு முதல்ல கொடுக்குறோம், அதுல ஒரு பிரச்சனை வரும் இல்லையா? என்னைய கூப்பிடாம முதல்ல அவங்கள கூப்பிட்டீங்க, நான் தான் மூத்தவங்க, நான் தான் இது நான் தான் அதுன்னுவாங்க, அதுல ஒரு சண்டை வரும்.
சர்ச்சில் இது பண்ணும் பொழுது எனக்கு நீங்க வந்து முதல்ல கொடுக்காம அவங்களுக்கு முதல்ல கொடுத்துட்டீங்க, என்னைய முதல்ல போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டைகள். எல்லா இடத்துலையும் என்ன ஆகுது, என்னைய முதல்ல கூப்பிடல, என்னைய முதல்ல அழைக்கல, என்கிட்ட முதல்ல நீங்க கேட்கல அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் பொழுது, அந்த மாதிரி யோசிக்கும் பொழுது அந்த இடத்துலையும் நாம எப்படி பதில் கொடுக்கிறோமோ அது அந்த இடத்துல அந்த சண்டையை குறைச்சி விட்டுரும். அல்லேலூயா. அந்த நேரத்துல வந்து நம்மள வந்து எங்க வீட்டு கல்யாணம் நான் யாரை முதல்ல கூப்பிடணுமோ அதை நான் தான் பண்ணுவேன். எங்க வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷன் யாரை நான் கூப்பிடணுங்கிறது நான் தான் தீர்மானிப்பேன். இந்த மாதிரி நம்மளுடைய அதிகாரத்தை, நம்மளுடைய இதை ரைட்ஸை வெளிப்படுத்தும் பொழுது என்ன ஆகும், அந்த இடத்துல சண்டை வெளிப்படும். ஹல்லேலூயா. ஒரு ஜென்டில் ஆன்சரை நம்ம அந்த இடத்துல கொடுக்க பழகி கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு விபச்சாரத்துல இருந்த ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அங்கேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பாருங்க ரொம்ப ஒரு மெதுவான ஒரு பதிலை எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா அந்த மெதுவான பதிலை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாங்க. ஜென்டில் ஆன்சரை கிதியோன் வந்து மனத்தாழ்மையா கொடுத்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் தாழ்த்தி அவர் பேசினவரா இருக்கிறார். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனே பதில் கொடுக்காம கொஞ்சம் நேரத்தை எடுத்து, அப்புறம் நான் சொல்றேங்க, நான் கொஞ்சம் கேட்டுட்டு சொல்றேங்க, நான் கொஞ்சம் வீட்டுல பேசிட்டு சொல்றேங்க, புரியுதுல? அந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது we can அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனையை நம்ம வந்து குறைத்து கொள்ளலாம். உடனே பதில் கொடுக்கணும், உடனே அவர்கள் கொடுத்த அடிக்கு பதிலடி நம்ம கொடுக்கணும், அவர்கள் பேசின சொற்களுக்கு 2 மடங்கா நம்ம சொற்களை பேசணும் அப்படின்னு நினைச்சோம்னா அங்க என்ன ஆகுது, சண்டையை வளர்த்து விடுதோம். அல்லேலூயா. சோ ஒரு மெதுவான பிரதியுத்தரத்திற்குள்ளே நம்ம கடந்து போகணும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நமக்கு ஆவியின் கனிகள் தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் அதே 15வது அதிகாரத்துல 18வது வசனம் வாசிங்க. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நெடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். ஆமென். அல்லேலூயா. இதுவும் ஒரு ஆவியின் கனியாய் காணப்படும். நீடிய சாந்தம் உள்ளவன் சண்டையை அமர்த்துகிறான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவன் சண்டையை அமர்த்துகிறான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இது வந்து ஒரு வழி சண்டையை அமர்த்துகிறதுக்கு. கொஞ்சம் பொறுமையாய் நம்ம இருக்கும் பொழுது, கொஞ்சம் தாக்கு பிடிச்சு நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுகிறார், அந்த சண்டையை ஓய பண்ணுகிறார். அல்லேலூயா. பாருங்க, தாவீது வந்து நாபால் ஒரு பெரிய பணக்காரன், ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஐஸ்வர்யமானவன். அந்த இடத்துல அவனுடைய மந்தைகள் எல்லாவற்றுக்கும் தாவீது தானாகவே பாதுகாப்பு கொடுக்கிறார். திருட்டு போகாம, கொள்ளையடிக்கப்படாம ஒரு பாதுகாப்பு நன்மையை தான் செய்யறார் தாவீது. ஒரு நாள் ஒன்று வரும் பொழுது, ஒரு பண்டிகை நாள் வரும் பொழுது தாவீது வந்து நாபாலுக்கு ஒரு 10 பேரை அவனுடைய ஆட்களை அனுப்பிச்சு விட்டு சொல்றாரு, உன்னால முடிந்ததை நீ செய்ய, எங்களுக்கு நாங்க வந்து உன்னுடைய ஆட்கள், உன்னுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் பத்திரமா பாதுகாத்திருக்கிறோம், உனக்கு முடிந்ததை எங்களுக்கு செய்யின்றார் அவர். இப்ப நாபால் என்ன சொல்லியிருக்கணும், முடியும் முடியாது, சின்ன பதிலை கொடுத்துருக்கலாம். ஆனா அவன் எப்படி பதில் சொல்லுகிறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 25வது அதிகாரத்துல 1 சாமுவேல் 25வது அதிகாரத்துல 8வது வசனம் என்று சொல்லி நினைக்கிறேன். வாசிங்க. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள், ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம், உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றார். ஆமென், ஆமென். இந்த இடத்துல 1 சாமுவேல் நான் எடுத்துக்கிறேன் 25வது அதிகாரம், அதுல 9வது வசனத்தை வாசிங்க. தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீது நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள்.
நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரயுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரர் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இந்த இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றார். பாருங்க, இந்த வசனத்துல ஒரு சொல்றாரு, நான் உங்களுக்காக இப்படிலாம் செஞ்சிருக்கிறேன், நன்மையை செய்திருக்கிறேன், உனக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யின்றாரு. அவர் செய்யலாம், செய்ய முடியாது, நான் அப்புறம் செய்யறேன், ஏதாவது ஒன்று சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கலாம். இவர் என்ன பண்றாரு, நீங்க யார பெரிய ஆளா, உனக்கு எதுக்கு நான் செய்யணும், நீ நீனே ஒரு அதிபதினு நீனே சொல்லிக்கிற, இந்த மாதிரி பல பேர் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதிபதினு சொல்லிக்கிட்டு, அதனால நான் எதுக்கு உனக்கு செய்யணும்னு சொல்லிட்டு அவர் மிகுந்த ஒரு என்ன சொல்ற ஒரு மீன் பர்சனாலிட்டியா இருக்காரு, ஒரு கோபமான ஆளா இருக்கிறாரு. நன்மை செய்தான் என்று சொல்லி ஒருத்தன் கேட்கும் பொழுது நன்மைக்கு பிரதியுத்தரமாக நன்மை செய்யலாம், இல்ல அப்புறமா செய்யறேன்னு சொல்லலாம். ஆனா அவன் என்ன பண்றான், ரொம்ப ஒரு தூஷணமாய் அவர்களை பேசுகிறான் என்று சொல்லி பார்த்தான். அப்போ இதை கேட்ட உடனே தாவீதுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. இன்னைக்கே அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய வீட்டாரையும் அவனுடைய ஆஸ்திகளையும் அழித்து போடணும்னு சொல்லி தாவீதுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. இப்ப என்ன பண்றாரு, தாவீது கிளம்பி போயிட்டு இருக்கிறார், அழித்து போடணும்னு சொல்லி போகும்பொழுது நாபாலுடைய மனைவி அபிகேல் அந்த இடத்துக்கு அவர் என்ன பண்றாங்க, அவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவர் உங்களை பெரிய ஒரு ராஜாவா மாற்ற போறாரு, நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு போக போறீங்க, ஏன் இந்த தேவையில்லாத ஒரு தவறான காரியத்தை நீங்க செய்றீங்க அப்படின்னு சொல்லி அவரிடத்துல அபிகேல் சொல்லும் பொழுது அதை அவர் புரிந்து கொள்ளுகிறார். உடனே புரிந்து கொண்டு அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல பொறுமையா அவர் வந்த வேலையை செய்யாம பொறுமையா இருந்து அவர் ரிட்டர்ன் ஆகி அவர் போயிடுறாரு. 10 நாள் கழிச்சு நாபாலே என்னாச்சு, மரித்து போனார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம அந்த இடத்துல பொறுமையா இருந்ததுனால தாவீதுக்கும் அந்த இடத்துல குற்றம் இல்லாமல் மாறுச்சு. தாவீது எதையோ ஒண்ணு பண்ணி அவனுடைய ராஜ்யபாரத்தை இழந்து போற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படாம பொறுமையா இருந்ததுனால அவனுக்கு ஆசீர்வாதமும் உண்டாச்சு. அவனுக்கு விரோதமா இருந்த நாபால என்னன்னா 10 நாளைக்குள்ள அழிந்து போய்விட்டான் என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, நம்ம லைஃப்ல பொறுமையா, இந்த நீடிய பொறுமை நம்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து தருவார். ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனைகளையும் உடனே சால்வ் பண்ணணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. எல்லா பிரச்சனைகளையும் உடனே சால்வ் பண்ணிடணும், உடனே அதை தீர்த்தணும், இதை ஒன்று நம்ம உடனே இப்போ அங்கே போய் கேட்டுடணும், அதுனா உடனே இதை போய் கேட்டுடணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே எழும்பக்கூடாது. ஹல்லேலூயா. லெட் இட் ஹேப்பன், நடக்கட்டும். ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம ஆண்டவர் இடத்துல ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பொறுமையா இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, நீங்க என்ன ரொம்ப ஒரு என்ன சொல்றது, தைரியம் இல்லாதவரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்னது வீக்கா இருக்கிறீங்க அப்படின்னு யாராவது ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க, ஏதாவது ஒண்ணு பேசிக்கொண்டு தான் இருப்பாங்க. சில நேரங்களில் நம்ம அவங்க நினைப்போம் ஏதாவது இதாயிரும் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா அவன் வளர்ந்துக்கிட்டு தான் இருப்பான். ஆபீஸ்ல பார்ப்போம் நமக்கு எதிர்த்தா ஏதாவது பண்ணுவாங்க, ஆனா அவன் வளர்ந்துக்கிட்டு தான் இருப்பான். இதெல்லாம் நினைச்சு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, எரிச்சலாகி உடனே ஏதோ ஒண்ணு பண்ணி கவுத்து கீத்து ஏதாவது ஒண்ணு பண்ணி பிரச்சனைக்குள்ள சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. தாவீதுக்கு பாருங்க, 2 முறை சவுலை அழிக்கும்படிக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது இல்லையா? 2 முறை தாவீது சவுலை கொன்றிருக்கலாம். ஆனா தாவீது பொறுமையா இருந்தாராம். அந்த 26வது அதிகாரத்துல 23 25வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் அவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாய் இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய்,
மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியாய் போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அந்த இடத்துல அந்த பொறுமையை தாவீது காத்து கொண்டதுனால சவுல் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. You are a blessed man. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் இருக்கிறாய் என்று சொல்லி எவன் கொல்லணும்னு கடந்து வந்தானோ அவன் வாயிலிருந்தே சொல்லுகிறார் இவனுடைய பொறுமையை பார்த்து. ஆண்டவர் தான் அவனுக்கு அந்த பொது பதவியை கொடுத்துட்டாரு, ராஜாவாய் அபிஷேகம் பண்ணிட்டாரு, கையிலையும் ஒப்பு கொடுத்துட்டாரு, நான் ஏன் அந்த உரிமையை எடுத்து நான் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் அந்த இடத்துல பொறுமையா இருந்ததுனால கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை முறை நம்ம வாழ்க்கையில இந்த பொறுமை இல்லாததுனால ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒன்ன பேசி விட்டுறது, ஏதோ ஒன்ன கேட்டு விட்டுறது. கேட்டா நம்ம மனசுக்குள்ள என்னன்னா நாம கொஞ்சம் நீதிமான்கள் சொல்லி நமக்குள்ள ஒரு யோசனை. we think we are better than them. அவர்களை காட்டிலும் நாம நீதிமான்கள், அவர்களை காட்டிலும் நாங்கள் அதிக பிரயாசப்படுது, அவர்களை காட்டிலும் அதிகமாய் ஜெபிக்கிறவர்கள், அவர்களை காட்டிலும் அதிகமாய் கொடுக்கிறவர்கள் அப்படிங்கிற எண்ணத்தோடு போகும்போது அந்த பொறுமையை நம்ம என்ன பண்ணுகிறோம், இழந்து விடுகிறோம். அல்லேலூயா. அதுதான் பிரச்சனை. அநேக வேளையில ஏன் குவைட்டா இருக்க முடியலன்னு பார்க்கும்பொழுது we are doing so much for God. தேவனுக்காய் அவ்வளவு பிரயாசப்படுகிறதுனால சில நேரத்தில் நமக்குள்ள என்ன ஆகுது, பொறுமையை இழக்கிற, யாராவது ஒரு வார்த்தை நம்மளை ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா பொறுமையை இழக்கிற சூழ்நிலை ஏற்பட்டுருது. அதுக்கு காரணம் அநேக வேளையில யோசிப்பாங்க, இட் இஸ் பிகாஸ் நம்ம அவ்வளவு நீதிமான்களாய் வாழ முயற்சி செய்யும் பொழுது திடீர்னு நமக்குள்ள என்ன ஆகுது, கோபம் வந்துடுது. அல்லேலூயா. அந்த பொறுமையை நம்ம இழந்து விடுகிறோம். சிலருக்குள்ள தங்களை குறித்தே ஒரு பெரிய எண்ணம் இருக்கும். தங்களை குறித்து கொஞ்சம் படிச்சுட்டானா பெரிய எண்ணம் வந்துடும், வசதி வந்துட்டா பெரிய எண்ணம் வந்துடும், கொஞ்சம் வளர்ந்துட்டா பெரிய எண்ணம் வந்துடும். அதனால என்ன ஆகுது, யாராவது ஏதாவது கேட்டா உடனே பொறுமையை இழக்கிற சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில we need to have patience. பொறுமை நம்ம வாழ்க்கையில் நீடிய பொறுமை இருந்ததுனால அநேக சந்தர்ப்பங்களிலே தாவீது உண்மையா இருந்ததுனால, உண்மையா இருந்ததுனால கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் தாவீது காணப்படுகிறான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருக்கிற குவாரல்ஸ், சண்டைகளை குறைச்சிக்கணும்னா you need to have patience. கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும். அது நடக்கிற நேரத்தில் நடக்கும், அது போற நேரத்துல போகும், அது வர நேரத்துல ஆண்டவர் வர வைப்பார். அல்லேலூயா. சோ அது ஆண்டவருடைய கரத்திலே காணப்படுகிறது. மூன்றாவதாய் நீதிமொழிகள் புஸ்தகத்துல 26வது அதிகாரத்துல 20வது வசனம். நீதிமொழிகள் Proverbs 26:20. விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். ஆமென். அல்லேலூயா. கவனிச்சிங்களா? விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். அல்லேலூயா. சண்டை எப்போ அடங்குமா? ஃபர்ஸ்ட் தீ எப்போ அணையுமா? தீ எப்போ அணையும்? அதற்கான விறகு குறைஞ்சிக்கிட்டே வரும் பொழுது, என்ன ஆகுது, தீ தானா அவியும். சப்ளை, வுட் சப்ளை குறைய 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 பிரச்சனை என்ன ஆகும், தானா அந்த தீ தானா குறைஞ்சிரும். சில பிரச்சனைகளை ரிசால்வ் பண்றதுக்கு, சில சண்டைகளை ரிசால்வ் பண்றதுக்கு நாம என்ன பண்ணணுமா, இங்க வேதம் கூறுகிறது, கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. கோல் சொல்லுகிறவன் இல்லாம சண்டை தானா, அந்த சண்டை தானா தான் அடங்கிட்டு இருக்கும். கோல் சொல்லுகிறவனால என்ன ஆகும், சண்டை சாதாரணமா தானா குறைய வேண்டிய, விறகில்லாமல் தானா குறைய வேண்டிய அந்த தீ கோல் சொல்லுகிறவன் இருக்கிறதுனால என்ன ஆகுது, பெருசா. அல்லேலூயா. கோல் சொல்லுகிறது என்னது? கோல் சொல்லுகிறதுனா யாராவது சொல்லுங்க. ஒரு ஆள் சொன்னது அப்படியே சொன்னா கூட பரவாயில்ல. அதற்கு ஒரு பொட்டு வச்சு, அதுக்கு ஒரு கண்ணாடி போட்டு, அதுக்கு ஒரு பூ வச்சு, அது சாதாரணமா இருக்கிறத ரொம்ப அழகுபடுத்தி சொல்லும் பொழுது அதான் கோல் சொல்லுகிறது. அல்லேலூயா.
வேதத்துல ஒரு மனிதனை நம்ம பார்க்கணும். தாவீது வந்து அகிமெலக் என்னும் ஒரு ஆசாரியனிடத்துல போயிட்டு அவர் சவுல்னால துரத்தப்படும் பொழுது அகிமெலக் என்னும் ஒரு ஆசாரியனிடத்துல போயிட்டு என்ன பண்றாரு, அப்பம் கேட்கிறாரு. அவரு கேட்டது என்னமோ அப்பந்தான். ஆனா தூரத்துல இருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான். அந்த நாள்ல அங்க இருந்தவன் தோவாக் என்கிற ஒரு மனிதன். அவன் வந்து சவுலினுடைய மெய்ப்பர்களில் பிரதான மெய்ப்பனாய் ஏதோ அந்த மாதிரி ஒரு ஷெப்பர்டா இருக்கான், ஒரு அந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கிறான். அவன் அங்க இருந்து பாக்குறான், இவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவரை கேட்கிறாரு. இவர் உடனே வந்து உள்ள கூட்டிட்டு போறாரு. அங்க இருந்து உள்ள கூட்டிட்டு போய் ஏதோ அப்பத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு, வாழை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இது எல்லாத்தையும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவனுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு தெரியல, என்ன புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல. இவன் என்ன பண்றான், இங்க இருந்து நேரா போய் சவுல்கிட்ட போய் கோல் சொல்றான். என்ன சொல்றான் அவன், என்ன சொல்றான், அந்த அகிமெலக்கு ஆசாரியன் என்ன பண்ணாராம், தாவீதை ஆசீர்வதிச்சாராம், தாவீதை பிளஸ் பண்ணாராம், தாவீதுக்காக ஜெபிச்சாரா, தாவீதை இப்படி பண்ணாரா அப்படி பண்ணாருன்னு சொல்லி ஒண்ணுமில்லாத கதையை என்ன பண்றான் புரட்டி போட்டு என்னென்னமோ இதான் சான்ஸ்ன்னு சொல்லி காது மூக்கு வாயை வச்சு சவுல்கிட்ட சொன்னான். ஏற்கனவே சவுலுக்கும் தாவீதுக்கும் பிரச்சனை, கொஞ்ச நாள் அமைதியா போகட்டும்னு அமைதியா காப்போம் அந்த இடத்துல அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த கோல் சொல்றவன் இங்க இருந்து போய் அங்க போய் சொல்லி என்னாச்சு அன்னைக்கு அந்த பட்டணத்துல நோபி என்கிற பட்டணத்துல வந்து யார் இருக்கான்னா ஆசாரியன்கள் இருக்கிற பட்டணமா, ஆசாரியன்களும் அவருடைய குடும்பங்களும் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிற ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துல இருந்த எல்லா ஆசாரியர்களும் 85 வஸ்திரம் தரித்த ஆசாரியர்களையும் அவர்களுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் சவுல் என்ன பண்ணாரு, கொன்று போட்டான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அவன் சொன்னதுல 1% உண்மை இருந்ததா? 1%மே உண்மை இல்லை. ஆனா கோல் சொல்றாங்க. அங்க போய் கோல் சொல்லும் பொழுது என்ன ஆகுது, சாதாரணமா இருந்த பிரச்சனை அந்த இடத்துல 2 பேருக்கு நடுவில் இருந்த பிரச்சனையை சும்மா விட்டுருந்தா அது பேசாம குவைட்டா போயிருக்கும். அதை போய் கோல் சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறி அந்த பட்டினத்துல இருந்த குடும்பங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டதற்குரிய காரணம் கோல் சொல்லுகிற அந்த ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு அந்த கோல் சொல்லுகிற ஆவி இருக்கா, சில வாட்ஸ்அப்ல நமக்கு வந்து வர்றது உண்மையா என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ண ஒரு 10 பேருக்கு அமுச்சு விடுவோம். நம்ம மட்டும் பீதியில இருந்தா பரவாயில்ல, 10 பேரையும் பீதியில போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேருக்கு அமுச்சு விடுறோம். அப்புறம் என்னது, அந்த 10 பேர் இன்னொரு 10 பேருக்கு அமுச்சு விடுறாங்க. ஏன்னா நீங்க நம்பத்தக்க ஆளா அடைச்சிருக்கிறதுனால உங்ககிட்ட இருந்து ஏதாவது வந்தா உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு புரிதல். அவங்க என்ன பண்றாங்க, இன்னொரு 10 பேருக்கு அமுச்சு விடுறாங்க. கடைசியில பார்த்தா ஒரு கலவரத்துல வந்து முடிஞ்சிருது. அதுக்கு காரணம் என்ன, யாரோ ஒருத்தன் போட்ட ஃபேக் நியூஸ், எவனோ ஒருத்தன் போட்ட ஃபேக் வீடியோ, அவன் எவனோ ஒருத்தன் கோல் சொன்னதுனால கடைசியில் என்ன ஆச்சு, அதான் உண்மை போல நினைச்சிட்டு பார்த்தா ஒரு பெரிய கலவரத்துக்கு அது காரணமாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஃபேஸ்புக்ல நம்ம ஷேர் பண்றோம், இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்றோம், யூடியூப்ல ஷேர் பண்றோம், லைக்க போடுறோம். என்னத்துக்கு லைக்க போடுறோம் நமக்கே தெரியல. ஏதோ ஒன்ன போட்டு வைப்போம், ஏதோ ஒன்ன போட்டு வைப்போம், நம்மளும் உயிரோட தான் இருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு லைக்கு 10 பேருக்கு அனுப்பிச்சு விடுறது. அப்புறம் வந்து அன்னைக்கு ஒரு நாள் யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாங்க, வந்து இந்த மாதிரி நீங்க வந்து அதாவது எப்படின்னா ஈலான் மஸ்கே பேசுற மாதிரி ஒரு வீடியோ. அதாவது நீங்க வந்து $25,000 நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து உங்களை வந்து பெரிய ஒரு மில்லியனரா மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு கேட்டு அனுப்புறாங்க, இது உண்மையான்னு கேட்குறாங்க. அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு தூரம் வஞ்சனையான காரியங்கள் காணப்படுகிறது, எவ்வளவு தூரம் வஞ்சனையான காரியங்கள் காணப்படும். இதை நம்ம ஒரு சில பேர் உண்மையாவே அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க, யாருக்காவது உண்மையாகவே இதை கால் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, இந்த கோல் சொல்லுகிற ஆவி நம்ம இடத்துல காணப்படக்கூடாது. ஏதோ ஒரு விஷயத்தை கேட்கிறோம், கேள்விப்படுகிறோம், அதை நம்ம உடனே போய் ஒரு அடுத்தவங்ககிட்ட போய் நம்ம வந்து அதை சொல்றது வந்து ஜெபிக்கிறதுக்கு சொன்னா பரவாயில்ல. எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா, நான் கேள்விப்பட்டேன் நீ கேள்விப்பட்டியா, இது ஒரு கொஸ்டினா, நான் கேள்விப்பட்டேன் நீ கேள்விப்பட்டியா. இப்படி சொல்லும் பொழுது அந்த சண்டை இன்னும் கொஞ்சம் 2 பேருக்கு நடுவில் சண்டைய, ஒரு 2 விசுவாசிகள் நடுவில் சண்டை இருக்குது.
அதை பத்தி இன்னொரு 2 பேர்கிட்ட சொல்லும் பொழுது அது என்ன ஆகுது, அது ஒரு பெரிய சண்டையா மாறுது. ஸோ அப்படியா நம்ம அந்த கோல் சொல்லுகிற ஆவி நமக்குள்ளே காணப்படக்கூடாது. அது நம்ம என்னைக்கு கோல் சொல்றோம், விறகில்லாமல் எப்படி தீ முற்றிலும் அவிழ்ந்து போடுமோ அது போல கோல் சொல்லுகிறவன் இல்லாத போது சண்டை முற்றிலுமாய் அமர்ந்து விடும். தானா அதுவே நீங்க போய் ரிசால்வ் பண்ண தேவையில்லை, நீங்க போய் எதுவும் அதுக்கு பண்ண தேவை, அது தானா சரியாயிடும், தானா சரியாயிடும். அல்லேலூயா. 4வது காரியமாய் நீதிமொழிகள் 17:14 வசனங்கள். நீதிமொழிகள் 17:14. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போலிருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டு விடு. ஆமென். அல்லேலூயா. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. அல்லேலூயா. சண்டை எப்படி இருக்குமா, ஒரு டேம்ல ஒரு கிராக் விழுந்த மாதிரி. டேம்ல அணையில ஒரு கிராக் விழுந்தா அப்படி இருக்கும், கொஞ்சம் போல தண்ணி வரும். கரெக்டா? அணை உடைஞ்சதுன்னா கொஞ்சம் போல தண்ணி வரும். இப்ப அதை முதலே அடைச்சிட்டோம்னா அது என்ன ஆகும், விரிசல் அடையாது, பெருசாகாது. அது அப்படியே விட விட என்ன ஆகும், அந்த அணைக்கட்டு உடைஞ்சு வெளியில வர ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அல்லேலூயா. எல்லா பிரச்சனைகளும் ஒரு சின்ன ஒரு காரியத்துல தான் ஆரம்பிக்கும். எல்லா பிரச்சனைகளும் சின்ன ஒரு காரியத்துல. அவங்க எனக்கு கை கொடுக்கல, அவங்க எனக்கு கை சின்ன பிரச்சனை. அவர்கள் எனக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லல, அவர்கள் என்னை பார்த்து சிரிக்கல, அவர்கள் என்னை பார்த்து திருப்பிக்கிட்டாங்க முகத்தை, அவர்கள் என்னைய மாத்திரம் கூப்பிடல. சின்ன பிரச்சனையில தான், ஸ்மால் ஆர்குமெண்ட்ஸ் தான், சின்ன ப்ராப்ளத்துல தான் ஆரம்பிக்குது. ஆனா வேதம் கூறுகிறது, ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. உங்க வீட்டுல சண்டை நடக்கும் போது யார் முதல்ல பேசுறத நிறுத்துறது? உங்க வீட்டுல சண்டை வரும் பொழுது யார் முதல்ல பேச்ச நிறுத்துறது? உங்க வீட்டுல. நான் பதில் சொல்ல என்ன ஆங்கிள் விட்டுருக்கல, இவங்கிட்ட பேசி இன்னும் பிரயோஜனம் இல்லை, இவங்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க விட்டுறீங்களா? இல்ல ஆவியின் கனிகளினால அந்த பொறுமையை நீங்க காத்துக்கொள்ளுகிறீங்களா? அல்லேலூயா. சமாதானத்தின் கனி. ஆமென். சமாதானம் ஒரு கனி. சமாதானத்தை காத்துக்கொள்ளுவதற்காக நீங்க விடுறீங்களா? இவங்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம், இவங்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை, இது இப்படித்தான் எப்பவுமே பண்ணிக்கிட்டே கிடக்கும், இவன் இப்படித்தான் எப்பவுமே பேசிக்கிட்டே கிடப்பான். அல்லேலூயா. அது அப்படி இல்லை. அது அந்த மாதிரி நம்ம விட்டு விடுகிறதுல அந்த ஆவியின் கனி நமக்குள்ளே தெரியும். அந்த சமாதானத்தை நான் காத்துக்கொள்ளணும். I need to protect God my peace. என்னுடைய சமாதானத்தை எக்காரணம், சமாதானம் ஒரு விலையேற பெற்ற ஒரு காரியம். அது தேவன் சொல்லுகிறார், இந்த உலகம் எடுக்கும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். The peace that we have is from God. சமாதானம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இயேசு சொல்றாங்க, நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். கர்த்தர் நமக்கு கொடுத்த சமாதானத்தை நாம இழந்து விடக்கூடாது. Hallelujah. You do your best to protect your peace. எப்படியாவது அதை காத்துக்கொள்ளுகிற முயற்சியில நம்ம எப்பொழுதும் காணப்பட்டு கொண்டே இருக்கணும். Hallelujah. ஆமென். சில வேளை சின்ன ஒரு காரியத்தை நம்ம விட்டு விடாததுனால என்ன ஆகுது, அது ஒரு பெரிய ஒரு சண்டைக்கு, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நடுவில் சண்டை, ஃபேமிலிஸ் நடுவில் சண்டை, இரு தரப்புக்கு மத்தியில சண்டை, தேசங்களுக்கு மத்தியில சண்டை ஏற்படுகிறது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னது? எங்கேயோ ஆரம்பிச்ச ஒரு சின்ன புள்ளி தான். குடும்பம் பிரிந்து போகிறதற்குரிய காரணம், குடும்பங்களிலே சமாதானம் இல்லாததற்குரிய காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, 2 பேரும் சமாதானத்தை காத்துக்கொள்ளுகிற முயற்சி காணப்படாதனால அங்க ஒரு பெரிய சின்ன ஆர்கியூமெண்ட் பெரிய ஆர்கியூமெண்டா மாறுது. கடைசியில பார்த்தா ஒருத்தர் அடிச்சுக்கிற சூழ்நிலை ஏற்படுது. கடைசியில பார்த்தா அது ஒரு போலீஸ் கம்ப்ளைண்டா மாறுது. கடைசியில பார்த்தா கொலைகள்ல போய், விவாதங்களில் போய், விவாகரத்துல போய் அது முடிகிற காரியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. கடைசியில அதை தோண்டி பார்த்தா அங்க ஒண்ணு இருந்திருக்காது. வெகு சில நேரங்களில தான் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். முக்காவாசி நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்கியூமெண்ட்ல எழும்புகிற சண்டையில தான் என்ன ஆகுது, சண்டைகள் வருகிறது, கோபங்கள் வெளிப்படுகிறது, கெட்ட வார்த்தைகள் வெளிப்படுகிறது. கடைசியில நம்ம சாட்சியை நம்ம இழந்து போய் விடுகிறோம்.
அல்லேலூயா. அவ்வளவு நாள் வருஷம் வருஷமா காத்து கொண்டிருந்த சாட்சி ஒரு நொடி பொழுதுல புஷ்ன்னு போயிடுது. நமக்கே ஒரு பெரிய வருத்தம் ஆயிடுது, ஏன்டா வாயை திறந்தோம் சாட்சி போச்சேன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. சோ அப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில வேதம் கூறுகிறது, நமக்குள்ள ஒரு just as you feel in your heart, I shouldn't respond. இந்த விஷயத்துக்கு நான் பதில் கொடுக்க கூடாது, இந்த விஷயத்தை நான் பதில் கொடுத்தேன்னா பிரச்சனை ஆயிரும், இந்த விஷயத்தை நான் திரும்ப பேசுறேன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு கேள்வி பார்க்கும் பொழுது let them talk. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்க பேசட்டும். நாம என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, ஆபிரகாம் லோத்துக்கு நடுவுல சண்டை வரும்போது அவங்க 2 பேருக்கும் சண்டை இல்லை, ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் சண்டை இல்லை. அந்த மெய்ப்பர்களுக்கு நடுவுல அதுவும் சின்ன சண்டை தான். என்ன சண்டைன்னா, அது அவங்களுடைய ஆடுகள் மேய்க்கிற இடத்துல இவங்களுடைய ஆடுகள் போது, அப்படி ஒரு சின்ன ஒரு கிளாஷ் தான். ஃபேமிலி தான், ஒன்னாதான் கடந்து வந்தாங்க, ஒரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க, எல்லாம் பிளெஸிங் எல்லாம் பெற்றுக்கொண்டாங்க. சின்ன ஒரு ஃபிரிக்ஷன், சின்ன ஒரு ஆர்குமெண்ட், மெய்ப்பர்களுக்கு இடையில ஏற்பட்ட ஆர்குமெண்ட் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் நடுவில் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி இருக்கும். அல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணாரு? அந்த இடத்துல என்ன பண்ணாரு? சண்டை நமக்குள்ள ஏற்படாம இருக்கிறதுக்கு, அந்த சண்டையை விட்டு விலகுகிறதற்கு ஆபிரகாம் என்ன சொன்னாரு? உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ, எந்த பக்கம் நீ போகணும்னு நினைக்கிறியோ அந்த பக்கம் நீ போ, நான் எதிர் பக்கமா நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு சமாதானம் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் நடுவில் கடைசி வரைக்கும் ஒரு சமாதானம் காணப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, நம்ம லைஃப்ல நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சண்டைகள் வளருவதற்கு முன்பதாக யாராவது ஒருத்தர் உங்க வீட்டுல நிறுத்த பழகிக்கணும். அல்லேலூயா. That is the secret to defeat the quarrel. சண்டையை குறைக்கணும், அமர்த்தணும்னா யாராவது ஒருத்தர் பொறுமையை காக்கணும், யாராவது ஒருத்தர் சமாதானத்தை காக்கணும். அல்லேலூயா. If you do that, அந்த வீட்டில் அந்த எப்படி விறகு இல்லாம ஓய்ந்து போகுமோ அது போல உங்களுடைய சண்டை ஒருத்தர் பேசாம இருக்கும் பொழுது இன்னொருத்தர் மாத்திரம் பேசி என்ன பிரயோஜனம்? தானா அது அமர்ந்துடும். அல்லேலூயா. கடைசி காரியமாய் வேதம் கூறுகிறது, நீதிமொழிகள் 19:11. நீதிமொழிகள், மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ஆமென். அல்லேலூயா. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. அல்லேலூயா. மற்றவருடைய குற்றத்தை நாம மன்னித்து மறக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த சண்டை குறைந்து விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, யோசேப்புக்கும் அவருடைய சகோதரர்களும் நடுவுல எவ்வளவோ கொலை செய்யணும், அப்பா கிட்ட பிரிச்சு வித்து அவனை அடிமையாய் வித்து என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க அவனை. ஆனா பாருங்க, அவர்கள் திரும்ப சேரும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு பயம். இப்ப இந்த ஜோசப் யாரா இருக்கிறார்? ராஜாவா, கிட்டத்தட்ட ராஜாவா இருக்கிறார், பெரிய பதவியில இருக்கிறார். அவர் எங்களை ஏதாவது பண்ணிடுவாருங்கிற ஒரு பயம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. ஆனா அந்த ஆதியாகமம் 50:20 வசனம் கூறுகிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக மாற்றி நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. யோசேப்பு எப்படி அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டையை மாற வேண்டிய இடத்துல எப்படி அந்த காரியத்தை அப்படியே அமர்த்தி ஒரு பட்சமாய் ஒரு கைண்டா போற சூழ்நிலை எப்படி ஏற்படுது? அவர் he was able to look beyond. அவர்கள் செய்த குற்றத்தை அதை தாண்டி அவரால் பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. அவர்கள் குற்றம் செய்திருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணினாராம்? கடைசியில் அவருடைய வாழ்க்கையில நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. நன்மையாய் முடிய பண்ணுவார் என்கிற ஒரு விசுவாசம் எப்பொழுதும் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். யாரு நம்மளை ஏமாற்றி இருந்தாலும், யாரு நமக்கு விரோதமாய் பேசி இருந்தாலும், யாரு நமக்கு தீமையை விதைத்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டத்திற்கு விரோதமா எவன் என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்காது. அல்லேலூயா.
ட்ரக்கில் நீங்க மோதினா என்ன ஆகும்? ட்ரக் உங்க மேல மோதினா என்ன ஆகும்? ட்ரக்கு மேல நீங்க மோதினீங்கன்னா, நின்றுகிட்டு இருக்கிற ட்ரக்கு மேல நீங்க மோதினீங்கன்னா உங்களுக்கு தான் சேதம். ட்ரக்கு உங்க மேல மோதிச்சுன்னா ஆல் அவுட். அல்லேலூயா, ஆமென். ஸோ பிரியமான நம்ம லைஃப்ல நம்ம பார்க்கும் பொழுது வேதம் கூறுகிற இந்த இடத்துல நம்மளுடைய அந்த விரோதமாய் செய்த காரியங்களை எப்பொழுதும் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுவார். யாரு ஏமாற்றி இருந்தாலும், யாரு நம்மளை துக்கப்படுத்தியிருந்தாலும், நமக்கு வித்தியாசமான காரியங்களை செய்ய முயற்சி செய்தாலும் we don't have to worry. நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. சில நேரம் அழுக வரும், சில நேரம் துக்கம் வரும், சில நேரம் அதை நினைக்கும் பொழுது கஷ்டமா இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், எப்படி யோசேப்புக்கு நீங்கள் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தீர்கள், எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தீர்கள், ஆனால் கர்த்தரோ என்ன பண்ணாரு? அதை நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எண்ணத்தோடு போகும் பொழுது அவர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல அந்த சண்டையை அவர் விட்டு விடுகிற சூழ்நிலையாய் காணப்படும். அல்லேலூயா. அதை மனசுல வச்சுக்கிட்டே பழகுனா அது சரியா வராது. அல்லேலூயா. சிலருக்குள்ள மனசுக்குள்ள இருக்கும் எப்பவுமே, அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க, பேசுறேன் அவங்களோட, ஆனா அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க, நான் அவங்கள போய் விசாரிக்கிறேன், ஆனா எனக்கு அவங்க அப்படி செஞ்சாங்க. அது அப்படியே திரும்ப 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 மனசுக்குள்ளே வைத்திருக்கும் பொழுது அந்த காரியத்தை தான் ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். அல்லேலூயா. இயேசு என்ன செய்தார்? அவருக்கு விரோதமாய் செய்தவர்களுக்கு உடனே ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு அவர்களுக்காய் விண்ணப்பிக்கிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி வசனமாய் நீதிமொழிகள் 26:17 கூறுகிறது, வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடிக்கிறவனுக்கு போல் இருக்கிறான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. இது எப்படின்னா, ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்க என்ன பண்றீங்க? உள்ள போய் புகுறும் பொழுது நாயோட காதை பிடிச்சா என்ன, நாய் என்ன பண்ணும்? திருப்பி கடிக்கணும். நம்ம பாட்டுக்கு போயிருந்துருக்கலாம், ஏன் போய் நாயோடைய காதை நீங்க திருகணும்? கடைசியில் பார்த்தா நமக்கு சண்டை. சிலர் வீட்டுக்கு போயிட்டு வந்து நமக்கு சண்டை வந்து நம்ம வீட்டில் பார்த்துருக்கிறீங்களா? ஒன்றுமே இருக்காது, ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸாக தான் இருப்பாங்க, சபைக்கு போகிறவங்களா தான் இருப்பாங்க. சிலர் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா சண்டை வந்துடும், உங்கள் வீட்டில் சண்டை வந்துடும். அல்லேலூயா. எதனால் வருதுன்னே தெரியாது. என்னடா இது, நம்ம ஒரு கிறிஸ்துவர் வீட்டுக்கு தானே போயிட்டு வந்தோம், ஒரு அபிஷேகம் பண்ண போகிற வீட்டுக்கு தானே போயிட்டு வந்தோம், அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தால் ஏன் நம்ம வீட்டில் சண்டை வருது? யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நடந்திருக்கா அந்த மாதிரி? சில நேரத்தில் அப்படி நடக்கும். அல்லேலூயா. ஸோ இன்னொருத்தருடைய இதில் நம்ம நுழையும் பொழுது அவர்களுக்குள்ளே காணப்படுகிற காரியங்கள் நமக்குள்ளே சில நேரத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடும். நல்லா ஹாப்பியாக இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, நம்ம போயிட்டு வந்தோம் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை வந்துடும். அல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்மளுடைய லைஃப்ல மற்றவருடைய பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம போய் ஏதோ தீர்க்கிறோம், நான் போய் ஏதோ கிளியர் பண்ணி விட போறேன், நான் போய் ஏதோ நல்லது செய்ய போறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? உள்ள நுழையக்கூடாது. சில நேரத்தில் என் பிள்ளைங்க 2 பேருக்கும் பயங்கர சண்டை வந்துடும். சண்டைனா சண்டை பார்த்தாரா நான் நினைப்பேன், என்னடா அது இப்படி சண்டை போட்டுக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தாங்க முடியாது. அப்புறம் உள்ள புகுந்து நான் 2 பேரையும் பிரிச்சு விட்டு, இனிமேல் நீங்க 2 பேரோட பேசக்கூடாது, ரூல்ஸ் போட்டு, நீ அங்க போய் உட்காரு, நீ இங்க போய் உட்காரு. நமக்கு அதுக்குள்ள பிளட் ப்ரெஷர்லாம் ஏறிடும், டென்ஷன் ஆகி கிடப்பேன் நான் பாட்டுக்கு. அடுத்த ஒரு நாளைக்கு நீ நம்மளும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். பேசிட்டு நான் வேர்க்க பேசிட்டு உட்கார்ந்துருப்பேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா சண்டையே நடக்காத மாதிரி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு அதை பார்த்தா எவ்வளவு வேர்த்துச்சு. எனக்கு பேசி பிளட் பிரஷர் ஏறி டென்ஷன் ஏறி நான் பேச என் ஒய்ஃப் நீங்க இன்னும் கொஞ்சம் திட்டுங்க, இன்னும் கொஞ்சம் அதட்டுங்க. அதுங்கள கடைசியில பார்த்தா அந்த 2 பேர் என்னது, நத்திங் ஹேப்பன், எதுவுமே நடக்கல அவங்களுக்குள்ள. நாம தான் அதை பார்த்துட்டு பெரிய பிரச்சனை போல இருக்கு, நம்ம போய் தீர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறது. பிரச்சனை தீர்ந்ததோ இல்லையோ, நான் டென்ஷன் ஆகி வேர்த்து என்னுடைய சமாதானம் போய் எங்க 2 பேர் நல்ல ஏதாவது ஒரு சண்டை அந்த மாதிரி ஏற்படுகிற சூழ்நிலையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே அப்படிதான் பண்ணாரு.
2 பேர் சண்டை போட்டுதான், எகிப்தியனும் இஸ்ரவேலனும் சண்டை போடுறாங்க. இவன் நான் பிரச்சனையை தீக்கிறேன்னு உள்ள போனாரு. கடைசியில ஒரு கொலையா ஏற்பட்டுருச்சு. அடுத்த நாள் பார்த்தா இவர் கொலை செஞ்சது ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. சும்மா போயிட்டு இருந்தாங்க, நாயோட காதை திருக்கி விடுற மாதிரி தான். எதையோ ஒன்று பண்ணலாம், சமாதானத்தை செய்கிறேன், நான் புறாவா மாறுகிறேன், நான் ஒரு ஆடா மாறுகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போக வேண்டியது. கடைசியில் பார்த்தா நம்ம தலையில நாமளே வந்து தேவையில்லாத பிரச்சனையை வாங்கி கட்டிக்கிறது. அதுக்காக நம்ம அவனுக்கு என்ன நடந்தா நமக்கு என்ன அப்படிங்கிற எண்ணம் இல்லை. சில நேரத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை வந்து இன்னொருத்தர் போய் நுழைஞ்சு தீர்க்க முயற்சி செய்யும் பொழுது அது வந்து சரியா வராது. ஹல்லேலூயா. ஒரு கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற பிரச்சனை வந்து இன்னும் God has put them together. ஆண்டவர் ஒரு காரணத்தோடு கூட அவர்களை இணைத்திருக்கிறார். அவர்களை இருவரும் ஒரு மாமிசம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுங்க. அவர்களே ஒரே ஆவி அவர்களுக்குள்ள ஒரு முப்பெரி நூலாய் அவர்களுக்குள்ளே வாசம் செய்து அவர்களை இணைத்திருக்கிறார். அந்த இடத்துல போயிட்டு பேரண்ட்ஸோ நம்ம போய் நம்ம இன்டர்ஃபியர் ஆகும் பொழுது அது வந்து ஒரு அதை தானா தீர்ந்துருக்கும் அந்த பிரச்சனை. இப்போ என்ன ஆகும், நம்ம போய் பண்ணும்போது நமக்கு எப்பயும் நம்ம பிள்ளைங்க நம்ம இதுனா அதில் ஒரு இது இருக்கும், வேற மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். அப்படி போகும்பொழுது என்ன கடைசியில் அங்கே சும்மா இருந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா கடைசியில் மாறும். அதை சும்மா விட்டுருந்தா அவன்கிட்ட சண்டை போடுவாங்க, அப்புறம் சேர்ந்துப்பாங்க. இத்தனை வருஷம் இல்லையா, இத்தனை வருஷம் அவங்க வந்து பிரியமாக நடந்து கொள்ளலையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறலையா, விசாரிக்கலையா, பாதுகாக்கலையா, போஷிக்கலையா, உடுத்தலையா, பார்த்துப்பாரு ஆண்டவர். அல்லேலூயா. அதற்காக ஜெபித்து நம்ம என்ன பண்ணணும், அதை விட்டு விடணும். அல்லேலூயா. ஸோ அப்படியாய் நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சண்டைகளை ஆண்டவர் குறைத்து கொள்ளலாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, முதலாவது நம்ம என்ன பார்த்தோம், யாராவது ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. முதல்ல என்ன பண்ணணும், முதல்லையோ ரெண்டாவதோ, முதல்ல என்ன பண்ணணும், யாராவது ஏதாவது வந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், பொறுமையான மெதுவான பாருங்க. அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல ஒரு புக்ல ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இது பிராக்டிக்கல் டிப்ஸ். இதெல்லாம் சக்சஸ் ஆகணும்னா இதெல்லாம் பிராக்டிக்கல் டிப்ஸ். நானே உணர்ந்துருக்கிறேன், அநேக வேலையில கொஞ்சம் பொறுமையான ஒரு பதிலை கொடுத்துருந்துருக்கலாம். அவன் என்னதான் கோவமா வந்து கேட்டிருந்தாலும் நாம கொஞ்சம் பொறுமையா பேசியிருந்தா அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அமைதியா ஹேண்டில் பண்ணி இன்னும் சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். அல்லேலூயா. பொறுமையா தான் இருக்கிறோம், ஆனா இன்னும் கொஞ்சம் பொறுமையா நம்ம இருந்திருந்தோம்னா மெதுவான ஒரு பதிலை கொடுத்து நம்ம இது பண்ணிருக்கலாம். அல்லேலூயா. மெதுவான பதில் எப்படி இருக்கணும், மனத்தாழ்மையா இருக்கணும். நான் தான் ரொம்ப பெரிய ஆளு, நான் தான் ரொம்ப படிச்சுவேன், நான் தான் அறிவாளி அப்படின்னு பேசிட்டு இருந்தோம்னா அங்க வந்து அது ஜென்டில்னஸ் வெளிப்படாது. அவங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்களை பார்த்த உடனே இவர் ரொம்ப பெருமையான ஆளுப்பா, இவரு பேசவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மகிட்ட இவர் என்ன ரொம்ப பெருமையான ஆளு, இவர்கிட்ட போய் பேசினா இவர் நம்மளே வந்து கீழே வச்சு பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ முதல்ல ஜென்டிலான மெதுவான, அப்புறம் என்ன பண்ணணும், பொறுமையா இருக்கணும். அல்லேலூயா. சண்டை வரும் பொழுது கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறார், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 26:20 சொல்லுகிறது, விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. நான்காவது காரியமாய் நீதிமொழிகள் 17:14 வேதம் கூறுகிறது, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. அல்லேலூயா. ஐந்தாவது காரியம் நீதிமொழிகள் 19:11, மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. கடைசியாய் நீதிமொழிகள் 26:17, வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடிக்கிறவன் போல் இருக்கிறான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபித்து நம்ம முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. நம்ம எல்லாம் எழுந்து நிக்கலாம். இதோடு கூட நம்ம முடிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Thank you Father. ஆண்டவரிடத்துல ஜெபிக்கலாமா? ஒரு விசை இந்த ஆவியின் கனிகள் நமக்குள்ளே உருவாக வேண்டும். ஹல்லேலூயா.
ஹalleluya. இது வயது முதிர்ந்ததுனால வருகிறது இல்ல, இளையவனா இருக்கிறதுனால நம்மளுக்கு வராம இருக்கும் நம்ம நினைக்கவும் கூடாது. ஹalleluya. இது ஆவியானவர் நமக்குள்ளே உண்டாக்குகிற கனிகள். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரிடத்துல கேட்போமா இந்த மத்தியான பொழுதுல, இயேசு சுவாமி, என்னுடைய இருதயத்தில் ஆவியானவரே, அடிக்கடி எங்க வீட்டுல சண்டை வருகிறது, அடிக்கடி வேலை ஸ்தலத்துல சண்டை வருகிறது ஆண்டவரே, அடிக்கடி அப்பா ஆண்டவரே தேவையில்லாத பிரச்சனைகள் எழும்புகிறது அப்பா ஆண்டவரே. ஹalleluya. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் சில நேரத்தில் அப்பா ஆண்டவரே சண்டையை ஆண்டவர் அதிகரிக்கிற வார்த்தைகளாய் காணப்படுகிறது. எல்லாரும் இந்த குற்றத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். ஹalleluya. எல்லாரும் ஏதோ ஒரு நாளில சூழ்நிலையில நாம எல்லாருமே செய்த ஒரு காரியம், அதனால அநேக நாட்களில் நம்ம குடும்பத்துல பிரச்சனைகள் காணப்படுகிறது. ஹalleluya. ஒரு விஷயம் ஆண்டவரிடத்துல சொல்லும், ஆண்டவரே எனக்குள்ளே ஆவியின் கனிகளை உருவாக்கும் என்று சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. ஆவியின் கனிகள் எனக்குள்ளே உருவாகட்டும் ஆண்டவரே, என் கணவனுக்குள்ளே உருவாகட்டும், என் மனைவிக்குள்ளே உருவாகட்டும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்குள்ளே உருவாகட்டும். இந்த சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகள் மத்தியில ஆண்டவரே ஆவியின் கனிகள் உருவாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிங்க. ஹalleluya. ஹalleluya. Love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness and self control. Hallelujah. இந்த 9 ஆவியின் கனிகள். ஹalleluya. நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் அது வழிந்து ஓடுகிற கனியாய் காணப்பட வேண்டும். ஹalleluya. 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 கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் உள்ளிருக்கும் பொழுது உருவாகுகிற கனியாய் காணப்படுகிறது. ஹalleluya. ஆவியானவர் மனிதனுக்குள்ள எவ்வளவு வாசம் பண்ணுகிறாரோ அவ்வளவுக்கு அந்த கனிகள் அவனுக்குள்ள இருந்து உருவாகுகிறதாய் காணப்படுகிறது. ஹalleluya. ஆவியானவர் வாசம் செய்யும் பொழுதுதான் அந்த கனிகள் உருவாகும் பிரியமானவர்களே. ஹalleluya. அதனால தான் ஆவியானவரை நம்ம வேண்டி அழைக்கிறோம் இந்த மத்தியான பொழுதுல. ஹalleluya. ஹalleluya. எத்தனை முறை உங்களுடைய வார்த்தைகள் பெருமைக்குரிய வார்த்தைகளாய் இருந்திருக்கிறது. ஹalleluya. எத்தனை முறை கீழ்ப்படியாமையின் வார்த்தைகளாய் இருந்திருக்கு, எத்தனை முறை குற்றப்படுத்துகிற வார்த்தைகளாய் இருந்திருக்கிறது, கோபத்தை உண்டாக்குகிற வார்த்தைகளாய் இருக்கிறது. யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா நீங்க பதிலுக்கு 10 வார்த்தை திரும்ப பேசுகிறது. ஹalleluya. யாராவது ஒரு क्वेश्चन கேட்டாங்கன்னா 10 क्वेश्चन திரும்ப கேட்கிறது. ஹalleluya. ஹalleluya. அதே எப்படி நீ என்னை கேட்கலாம் என்று சொல்லி நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளாய் இருக்கிறது. ஹalleluya. அது தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள். ஹalleluya. Those are not the words of people of God. ஹalleluya. கிறிஸ்துவிடத்திலிருந்து சிலுவையில் அறையப்பட்டவர்கள் இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அல்ல. ஹalleluya. அது மாம்சத்திற்குரிய காரியங்களிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகளாய் இருக்கிறது. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரை கேளுங்க பிரியமானவர்களே. ஹalleluya. கர்த்தர் இப்பொழுது அந்த கனிகளை நமக்குள்ளே உருவாக செய்வார். ஹalleluya. இன்னையிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுப்பார். கோபத்தில் இருந்து ஒரு விடுதலை, சமாதானத்தை கெடுக்கிற காரியங்களில் இருந்து ஒரு விடுதலை. ஹalleluya. வாயின் வார்த்தைகளில் இருந்து ஒரு விடுதலை. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கேளுங்க. நம்மளுடைய பலத்திலே கூடாத பிரியமானவர்களே, நம்மளுடைய ஞானத்திலே கூடாத காரியங்கள். ஹalleluya. அதனாலே தான் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹalleluya. உன்னால முடியாது பிரியமான சகோதரனே, உன்னால முடியாது பிரியமான சகோதரியே. ஹalleluya. அதனாலே கர்த்தர் தம்முடைய ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே காணப்பட்ட நீடிய பொறுமை, அவருக்குள்ளே காணப்பட்ட அன்பு, சமாதானம், சந்தோஷம். ஹalleluya. நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்பட வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஆவியானவரினாலே மாத்திரம் சாத்தியமாகுகிற காரியம். The more you dwell in the Holy Spirit, the more the Holy Spirit dwells in you. Hallelujah. The more the fruits of the Holy Spirit. Hallelujah. மற்றவர் மீது ஒரு அன்பு உருவாகும். இன்னைக்கு அன்பு இருக்கா உங்களுக்கு? Hallelujah. நம்முடைய விசுவாசிகள் மீது அன்பு இருக்கா? நம்முடைய குடும்பத்தின் மீது அன்பு இருக்கா? நம்முடைய சகோதர சகோதரிகளின் மீது அன்பு இருக்கா? Hallelujah. ஹalleluya. கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அப்பா ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அன்பை எனக்குள்ளே ஊற்றுங்க. ஹalleluya. உம்முடைய ஆவியை எனக்குள்ளே ஊற்றுங்க, உம்முடைய அபிஷேகத்தை எனக்குள்ளே ஊற்றுங்கப்பா. எனக்குள்ள இருக்கிற இந்த நுகமும் நுகத்தடிகளும் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால உடைந்து போகட்டும் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா, ஒரு அற்புதத்தை செய்யுங்க இந்த மாலை வேளையில கர்த்தாவே. ஹalleluya.
நீங்க தொடுங்க, நீங்க விடுதலையாக்குங்க ஆண்டவரே. கிறிஸ்துவின் வாயின் வார்த்தைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாவீதை போல பொறுமையா இருக்க, தாவீதை போல ஆண்டவர் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. மோசேயை போல மன தாழ்மையா இருக்க உதவி செய்யுங்க. ஆபிரகாமை போல விட்டு கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. யோசேப்பை போல மன்னிக்க உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா கணவன் மனைவி நடுவில் இருக்கிற எல்லா குழப்பங்களும் மாறுவதாக, இந்த பிசாசு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் இப்பொழுது நிர்மூலமாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஆலயம் முழுவதும் ஆண்டவரே ஆவியின் கனிகளினால நிரம்பினவர்களாய் இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால வேண்டி இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். துதி கன மகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கன மகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம், 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 மேக ஸ்தோத்ரம், 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 ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கன மகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கன மகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.